சண்டே ஈவினிங்கு ஒருத்தருக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பேக் பண்ணணுங்க. சரி மேலே போகலான்னு நெனச்சா, படியில ஒரு கவர் ஒண்ணு வச்சுருந்தாங்க மேலே எடுத்துன்னு போறதுக்கு. அத பார்த்துட்டு எனக்கு இப்பயே பிரிச்சு காட்டு. இது என்னாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். இல்லம்மா இங்க பிரிச்சா தனித்தனியா எடுத்துன்னு போ முடியாது. நம்ம மேலே போய் பிரிச்சுக்கலாம் இரு அப்படின்னா, ஒரே இதுங்க. அந்த கவர்லேருந்து கையே எடுக்கல. அப்படியே அதோடு சேர்த்து அப்படியே மேலே கொண்டு வரா பாருங்க. சரி கொண்டு வந்து நான் மேலே வச்சுட்டேன். சரி எப்படி உள்ளே எடுத்துன்னு வராரா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ உள்ளே எடுத்துன்னு வாம்மா, தூக்கின்னு வாம்மா" அப்படின்னு சொன்னா, தூக்கின்னு வரத பாருங்க. ஆனா நம்ம ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க. இப்போ அவளுக்கு தேவைக்குன்னா மட்டும் ஒரு வேலை வந்து அவ செய்வாங்க. பாருங்க அது வெயிட்டா இருக்கும் ஆக்சுவலா. நெட் கிளாத்லாம் இருக்கு அதுல. தூக்கின்னு வந்து அங்க வச்சுட்டு, பிரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரே இது. சரி உக்காருமான்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் பிரிச்சு, அவ கையில குடுத்த உடனே தாங்க அத வச்சுன்னு வந்து விளையாடாம. ஆக்சுவலா வந்து அவளுக்கு ஒரு பார்சல் வந்துச்சுன்னு வைங்களேன், அது உள்ள என்னா இருக்குன்னு பிரிச்சு கிரிச்சு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு, அதில அவளுக்கு தேவையானது என்ன இருந்துச்சுன்னா, அது விளையாடுறதுக்கு எடுத்துன்னு அவ வந்து கிளம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் அந்த அம்மாக்கு. அ அப்புறம் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீயா நானா டாபிக் வந்து பார்த்தேங்க. சண்டே டாபிக் அது. அ அதாவது பிஸ்னஸ பத்தின ஒரு டாபிக். பிஸ்னஸில வந்து சக்சஸ் ஆனவங்க, ஃபெயிலியர் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெயிலியர் ஆனவங்களுடைய சொன்ன கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, அதாவது வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிஸ்னஸ பத்தின நாலேட்ஜே கிடையாது. அந்த பிஸ்னஸ பத்தி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஐடி இதில வந்து ஒர்க் பண்றாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு, அந்த என்ன சொல்றது? அம் சாப்பாடு சம்மந்தப்பட்ட அந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கடை எதனா ஸ்டார்ட் பண்ணலான்ற மாரி யோசிச்சு, ஒர்க்கர்ஸை மட்டும் நம்பியுமே அந்த பிஸ்னஸ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே தப்பு. ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னாக்கா, ஃபுல் டைம் வந்துட்டு அது நம்மளுடைய எஃபர்ட்டும் போடணும் 1. 2வது வந்துட்டு அதனுடைய ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும். 100% தெரியணும். நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு 100% தெரியணும். நீங்க வந்து ஒர்க்கர்ஸ மட்டும் நம்பி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அது 100% சக்ஸஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா வேலை செய்வாங்க. நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா, அவங்க வந்துட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வேற ஒரு ஒர்க்கர வந்து தேடுற மாரி இருக்கும். அந்த வேற ஒரு ஒருத்தர் செட் ஆகுற வரையிலும் நம்ம தான் இறங்கி வந்து வேலை செய்யணும். கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் நீங்க பண்றீங்க. அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா போணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்துட்டு அந்த மாரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா போய் கத்துக்குங்க. அத பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இடத்துல போயிட்டு வேலை செஞ்சு, அதுக்குண்டான எஃபோர்ட் போட்டு இப்போ ஒரு பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, பிரியாணி போடுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து அந்த பிரியாணி கடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இல்லைனாக்கா வந்து அந்த பிரியாணி கடையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒர்க்கரை மட்டும் வச்சு, அது அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல் டைம்னாச்சும் அதுக்கு கொடுக்கணும். அதாவது வந்து ஒரு ஒர்க்கர் நின்றுட்டாங்க, வேற ஒரு ஒர்க்கரை வந்து உடனடியாக வந்துட்டு பணியில் அமர்த்ததுக்கு உண்டான ஒரு இதுனாச்சும் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தானாச்சும் அந்த பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கொண்டு போயிடலாம் நல்லாவே. எதுவுமே இல்லை, நான் பாட்டுக்கு முதலீடு போட்டுட்டு நான் வேற ஒரு ஒர்க்கை நான் பார்ப்பேன், இது வந்து தானாக நடக்கணும் பிஸ்னஸ் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயமே கிடையாதுங்க. பிஸ்னஸில் இது பெரிய ஒரு இதுனா நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கு நம்ம டைம் கொடுத்தே ஆகணும். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஆர்டர் பண்ணது வந்துட்டு மெட்டல் பவுலில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது நல்லா சின்னதாக இருக்குங்க. இது 3.5 இன்ச்சு 6 இன்ச்சு தான் வரும் இது உங்களுக்கு. ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துளசி மாடம் போட்டு பில் போட்டு அமுச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லை நான் அதை ஆர்டரே பண்ணல அப்படின்ற மாதிரி. அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு பிரிச்சுட்டு இந்த மெட்டல் பாக்ஸ் போட்டு தான் அவங்களுக்கு அமுச்சிச்சு. பட் மெட்டல் பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் என்ன மேம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இது ப்ராடக்ட் வந்து சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா தெரியலன்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் வந்து கையில் வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோவோ வீடியோவோ வந்து அனுப்புகிறோம். அப்போ வந்து உங்களால் வந்துட்டு கெஸ் பண்ண முடியும். இது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்சல் வந்ததுக்கப்புறம் இது சின்னதாக இருக்கே மேம், இது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையே மேம் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா நான் எப்படின்னாக்கா ஒரு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் வந்து மெயின் விஷயமா இருக்கும். பட் இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, சைஸில் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. சில கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்றதுக்காக தான் இதை நாம் வந்துட்டு பண்ணியிருக்கோம். நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க ஒரு 40 பீஸ் வேணும்ன்ட்டு. பட் ஆனால் கடையில் வந்துட்டு அவைலபிள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைமில் வந்துட்டு மெட்டல் பாக்ஸ் வந்து நல்லாவே போகுது. ஆனால் அவங்க வந்து சைஸ் தெரிஞ்சு தான் வந்து அதை வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு ஆர்டர் வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து அன்னிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன். பாவம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணுறோன்னாக்கா,
நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கஸ்டமருக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம்னா தான் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா போகுன்றது என்னுடைய எண்ணம் இது. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்சால் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு இதை பற்றின ஒரு இது இல்லைன்னா கேளுங்க, என்கிட்ட டீட்டெயில் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த நீயா நானா டாபிக் வந்து போய் பாருங்கள். ஏன்னா நிறைய டெய்லி வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 கால்னாச்சும் வருங்க. மேம் நான் பிஸ்னஸ் பண்ணணும், உங்களை மாதிரி நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும், வீட்லேருந்தே பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணுறது தெரிலன்ற மாதிரி ஏகப்பட்ட கால்ஸ் வந்து வருதுங்க. நான் வர எல்லாருக்குமே நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சின்னு அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எங்கெங்கே கம்மியாக கிடைக்குன்ற விலாவரிகளில் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். லேடிஸ்க்கு வந்து நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. எப்படின்னாக்கா வீட்டிலே இருந்து வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லையா, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே இந்த பிஸ்னஸ் நம்ம வீட்டிலே இருந்து பண்ணலாம் போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க. தப்பு கிடையாது. பட் நான் வீட்டிலேருந்தே பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறேன் ரெகுலராக. எனக்கு வீடியோ மூலிமா தான் வந்துட்டு பிஸ்னஸ் வந்து வருது. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், வீட்டிலேருந்தே நான் பண்ணணுன்னாக்கா வீடியோ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஒரு சக்ஸஸ்ன்றது இப்போ இன்றைக்கி வீடியோ போட்டிங்கன்னா நாளைக்கே போயிட்டு நாளன்னைக்கே உங்களுக்கு ஆர்டர் வந்துருமானா வராது. நீங்கள் தொடர்ந்து நான் வந்து ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலே தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வீடியோ வந்து ரீச் ஆகி இப்போ 1 இயராக வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கும். அதை நம்ம வந்துட்டு டென்ஷன் ஆகாமல் ஐயோ என்னடா நம்மளுக்கு பிஸ்னஸே வரலையேன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நீங்கள் அதே ஃபீல்டுலேயே தொடர்ந்து நீங்கள் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு உண்டான டைம் வரும்போது அது 100% வந்து உங்களுக்கு சக்ஸஸை வந்து கொடுக்கும். பட் அதுக்குண்டான எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டுகிட்டே தான் இருக்கணும். எப்போ சக்ஸஸ் வருதோ அப்போ தான் நான் அதுக்குண்டான எஃபர்ட் போடுவேன்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுக்குண்டான எஃபர்ட்ன்றது உங்களுடைய புது புது யோசனையாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த துளசி மாடத்தை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்போ நியூ ஐட்டமாக வந்திருக்கு. இப்போ வரலட்சுமி நோம்புக்கு நிறைய பேர் இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மேம் ஏதாவது ஆஃபர் இருக்கான்ற மாதிரி. கண்டிப்பாங்க ஆடி மாதத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் ஆஃபரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த வரலட்சுமி நோம்புக்கு இந்த துளசி மாடெல்லாம் சூப்பரான ஒரு ரிட்டன் கிஃப்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து 60 ருபீஸ் தாங்க. இந்த மாதிரி பாக்ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. பூஜை ரூமில் வச்சு அவங்க பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிட்டன் கிஃப்ட்லாம் வேணும் அப்படின்னாக்கா இல்லை வருஷத்தட்டுலாம் வேணும்னாக்கா நான் நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ரிட்டன் கிஃப்ட் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள், நாங்கள் வந்து கஸ்டமைஸும் வந்து பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.